பனிகாலங்கள்லையும் சரி மழை காலங்கள்லையும் சரி இந்த சளி மற்றும் இருமல் ஆடுகளை ரொம்பவே வாட்டி வச்சிருங்க. முறையா ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா உயிர் சேதம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்க பல மருந்துகள்ல மெரிக்வின் சளி மற்றும் இருமலை ரொம்பவே நல்லா அரெஸ்ட் பண்ணுதுங்க. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஓரல் சொல்யூஷன் தான். அதாவது 10லேருந்து 13 கிலோக்குள்ள இருக்கிற ஆடுகளுக்கு 3லேருந்து 4 ml, 14 கிலோக்கு மேல இருக்கிற ஆடுகளுக்கு 5 mlன்ற விகிதத்துல 2 நாட்களுக்கு தொடர்ச்சியா இந்த மருந்தை வாயில கொடுங்க. சளி அதிகமா இருக்கிற ஆடுகளுக்கு 3ஆவது நாள் ஒரு டோஸ் சேர்த்து கொடுங்க. நிறைய பேர் ஒரு நாள் மட்டும் மருந்து கொடுத்துட்டு வேலையே செய்ய மாட்டேங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா 3 நாள் மெடிசன் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணுங்க. ஆடுகள் பண்ணைக்கு இறங்கணுன்னே டிவார்மிங் பிபிஆர் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் சளி மருந்து கண்டிப்பா கொடுத்து முடிச்சிருங்க. குட்டிகள் எல்லாத்துக்குமே சளி இருக்கோ இல்லையோ குட்டிகள் பண்ணைக்கு வந்தோடனே கண்டிப்பா சளி மருந்து கொடுத்து முடிச்சிருங்க. சளி அதிகமாக அதிகமாக அது ஆட்டினுடைய நுரையீரலை பாதிக்கும். அதனால இதை ஒரு சின்ன விஷயம் நினைச்சு ஒதுக்காதீங்க. ஆடுகளுடைய நோய் மேலாண்மையை பத்தி தெரிஞ்சுக்க வீடியோ லைக் பண்ணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.